என் பேர் விஷ்ணுபிரியா. எங்களது ப்ராப்பர் ஆந்திரா. இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் சென்னையில. ஃபைன். முருங்கைக்கீரைல இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியும். ஆமா, இது வந்து பர்టిక్యులரா ஆந்திராவோட ஸ்பெஷல் இது. ஓகே. சோ இந்த பவுடர் பத்தி சொல்லுங்க. இது வந்து எப்படி ரைஸ்ல கலந்து சாப்பிடணுமா? ரைஸ்ல கலந்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அந்த புளிப்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ. இது வந்து இந்த டாமரின் லீஃப் வந்து எடுத்துட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இது வந்து நிறைய விதத்துல யூஸ் பண்ணுவாங்க ஆந்திரால. இது ஒரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே. இப்போ அதெல்லாம் பண்றது இல்ல. இப்போ கொஞ்சம் நம்ம ஜெனரேஷன் மாற. ஓகே, ஃபைன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. மிக முக்கியமான விஷயம் ஒன்று வந்து இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட், அண்ட் முக்கியமாக இன்னொன்று அந்த இன்க்ரீடியன்ட்ல மிக முக்கியமான ஒரு விஷயத்த எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே அதை பவுடராக வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த டேமரிண்டோட அந்த லீஃபை எடுத்து எப்படி அந்த பவுடர் பண்ணி இப்போ வச்சிருக்கோங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிரவுண்ட்நட் அண்ட் டேமரின் லீஃப் பவுடரை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பார்க்க போறோம். வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, தனியா, கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு, எண்ணெய் அண்ட் புளியம் இலைய நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பவுடர். ஸோ இப்போ இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டேமரின் லீஃப் பவுடர், ஸோ எப்படிப்பட்ட லீஃபை எடுத்துக்கணும், அதில் வந்து ரொம்ப எலசான லீஃபா இருக்குமா, அந்த கீரை விற்கும் கண்டிப்பா. ஆமா, ஆந்திரால விற்கும். பட் இங்க வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. இங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்குமா? கிடைக்கிறது இல்ல. அங்கேயும் கிடைக்கிறது இல்ல. அவங்கள வாலண்டியரா அந்த லீஃப் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே. எவ்வளவு நாள் கெட்டு போகாம இருக்குங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோங்கிறத சொல்லிட்டு எப்படி ப்ரிசர்வ் பண்ணோங்கிறத சொல்லிடலாம். அதை சொல்லிருங்க. நல்லா அந்த லீஃப் எடுத்துட்டு ரொம்ப பிஞ்சி லீஃபா எடுக்க கூடாது, கொஞ்சம் மீடியம் அந்த லீஃப் எடுத்துக்கிட்டு நல்லா ட்ரை பண்ணணும். வெயில்ல நல்லா காய வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கும் எப்பவுமே. சும்மா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். ஃபைன். ஓகே. அப்படி பண்ண பவுடர் தான் அது. ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. குக்கிங் பார்ட் வர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அரைக்க போறோமா இல்ல நம்ம வறுக்க போறோம்? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம லீஃப் பவுடர் வந்து நம்ம வறுக்க போறோம். ஓ, ஃபர்ஸ்ட் அது பேன்ல. ஆமா, ஃபைன். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. டஸ்ட்பின் இருக்கு மேம், நீங்க வந்து டிஷ்யூ போடணும்னா டஸ்ட்பின்ல போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே. யா. சோ ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுடர் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு ஏதாவது ரேஷியோ சொல்லணுமா மேம்? நம்ம ரேஷியோ வந்து இது ஒரு 2 கப்ஸ் இது எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் புளிப்பா இருக்கும். ஆமா, ஃபைன். இந்த பவுடர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துட்டா 1 கப் வந்து வேர்க்கடலை. ஓகே. இது வந்து கொஞ்சம் லைட்டா அந்த ஃப்ளேவர் மாறும், நல்லா தெரியும் நமக்கு அந்த ரோஸ்ட் ஆனது. அது வரைக்குமே நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த சிம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். சிம் வந்து இப்போ வந்து அந்த மெஹந்தி பவுடர்ல நமக்கு ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அது மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் போக போக பாத்தீங்க அப்படின்னா அந்த டேமரிண்டோட ஃபீல் வரலாம். ஏன்னா சூடு பண்ண கொஞ்சம் அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே ட்ரை பேன்ல தான் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஆயில் போட்டா அப்படியே அது வந்து அப்படியே ஒட்டிக்கும் அந்த பேன்ல. அதனால வந்து நம்ம ட்ரை பேன்லயே. நல்ல வாசனை கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா மேம்? இல்ல ஃப்ளேவர் மட்டும்? ஃப்ளேவர் மட்டும் மாறி லைட்டா கொஞ்சம் டார்க் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு நம்ம முதல் வேலையை தான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது சட்டுன்னு ரெடி ஆயிடும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சா கேட்கலாம் மேம்? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு மேம், போதும் மேம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சிம் பண்றேன். சிம் பண்ணிக்கலாம். ஆமா, இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நான் பிளேட் ஆல்ரெடி இங்க ரெடியா வச்சுட்டேன். ஸோ அந்த பிளேட்ல இதை போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
ஓகே, லைட்டா வைப் பண்ணிக்கலாமா? அதிலே கண்டினியூ பண்ண போறோம் நினைக்கிறேன். லைட்டா க்ளீன் பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்சம் மீடியமா இல்ல ஹை பண்ணலாம்? பண்ணலாமா? ரொம்ப ஹை வேணா, ஓரளவுக்கு ஒரு மீடியம்ல வச்சு பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், மீடியம் வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ண போறோம்? லைட்டா ஆயில். லைட்டா ஆயில் ஒரு ஸ்பூன் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்பூன் ஆயில். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகாய். அது எவ்வளோ காரம் தேவையோ, எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ வைக்கும். ஆமாம். இதுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் இல்லையா மேம்? இல்லை ஏதாவது ப்ரிஃபரபிள் ஆயில் இருக்கா? கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நல்லெண்ணெய் நீங்கள் நார்மலாக ஓகே நல்லெண்ணெய் இதை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்க லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஜீரகம் தனியா எல்லாம் போட்டுட்டு நம்மளோட ட்ரெடிஷனல் டிஷ்ஷஸ் வந்து நம்ம எப்பவுமே விடக்கூடாது. ஆந்திராஸ் ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனல் தான். இந்த பொடி அப்படின்னாலே ஆந்திரா தான் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் பிக்கிள்ஸ் பொடி இருக்கும். பிக்கிள்ஸ் அந்த மாதிரி எதனாலும் ஃபர்ஸ்ட் ஆந்திரா தான் ஞாபகம் வரும். அதுல இது ஒரு ரெசிபி. இது எப்படி இந்த ரசம் அதாவது சாதத்துக்கு கலந்துக்கும் போது வந்து கொஞ்சம் புளிப்பு மட்டும் இருக்குமா இல்ல காரமும் இருக்கணுமா மேம்? ஆத்தென்டிக்கான டேஸ்ட் எப்படி இருக்கணும்? ஒரு காரம், புளிப்பு, அந்த வேர்க்கடலோட ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃபைன். தனியா அதையும் எடுத்து நம்ம வைக்க போறோமா? கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபைன். ஒரு ஸ்பூன் தனியா வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரா, தனியா கொஞ்சம் வறுத்தது, நம்ம வேர்க்கடலை வச்சு இன்னொன்னு இப்பதான் நம்ம அதை மிக்சிஸ்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடுறோம். முதல்லலாம் இதெல்லாம் போட்டு இடிப்பாங்க இல்லாம அது இன்னும் வந்து அந்த ஆந்திரான்னு கிடையாது, எல்லா ஊர்லயுமே இடிக்கிறது, அந்த இடிச்சு வந்த அந்த ஃபீல்ங்கிறது வேறதான், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்ப அதை பண்ண முடியாது. இதெல்லாம் இதாச்சு வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். ஓகே, வேர்க்கடலையும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதுல ஃப்ளேவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் வச்சிருக்கோம். ஏன்னா மற்றதெல்லாம் டேஸ்ட்டுக்கு, இது புளிப்பு, அதுக்கப்புறம் கிரவுண்ட் நட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல அந்த ஒரு கலந்துக்கிற தன்மை வரணும்ல. ஒரு பவுடர் அப்படின்னா ஒரு ரைஸுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் தேவைப்படும், அதுக்காக கூட அது யூஸ் ஆகும். ஆமா, பட் ஃப்ளேவர் அப்படி பொடியை எடுத்துட்டு வரும்போது ஃப்ளேவர் அப்படின்னா கார்லிக் மட்டும் தான் அண்ட் கரி லீவ்ஸ் எடுத்திருக்கோம், அதுவும் கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். சிம்பிளான ஒரு டிஷ், ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் மேம்? இது எவ்வளவு நாள் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டா எவ்வளவு நாளாலும் வச்சுக்கலாம். தண்ணி படாம வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் இது டைம் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா மேம் சொன்னதை பத்தி கேட்டா நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு குவான்டிட்டி எடுத்து நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா அது பாட்டி இருந்துட்டு போகும் போல இல்ல, எப்ப வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம், எப்ப தேவையோ எடுத்து போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்ல அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ண மாதிரி எண்ணெய், ஏன்னா நெய் வாசனை எனக்கு ரைஸ்ல பிடிக்காது அப்படிங்கிறத இல்ல நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், கொஞ்சம் சூடு பண்ணி நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். அவங்க ஃப்ளேவருக்கு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வெரைட்டி ரைஸா பெருசா நம்ம பண்ணி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் பிளேட்ல இல்ல மேம்? ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி வேர்க்கடல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஷைன் ஆகி மாறிக்கிட்டு இருக்கு, சூடு ஆகிட்டு இருக்கு.
ஸோ ஒரு வழியா வந்து கிரவுண்ட் நட் போட்டிருக்கோம்ல, அந்த வேர்க்கல்ல நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா போதும். அடுத்த இன்கிரீடியன்ட்டை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி இது பவுடரா இருக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி வைக்க போறோம். ஓகே, இது குக் ஆனது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணுமா மேம்? கொஞ்சம் கிரவுண்ட் நட் மட்டும். ஓகே, வேர்க்கடலை ஸ்லோ ஃப்ளேம்ல இல்லாட்டி அது மேல கருப்பா வந்துரும், உள்ள வேகாது. ஓ, அது வரக்கூடாது, கருப்பா. ஓகே, அது ஒரு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் நம்ம வந்து இது எவ்வளவு நிதானமா பண்ணோம்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம போட போறது வெறும் ஸ்டீம் ரைஸ் தான் சாப்பிட போறோம். இதுல ஏதாவது அப்படி கொஞ்சம் நல்லா ஹீட் ஜாஸ்தியா வச்சு கரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கறி ஸ்மெல் வந்துடும். ஆமா, ஒரு ஸ்மோக்கி ஃபீல், அந்த தந்தூரி ஃபீல் வந்துடும். அது கூடாதுங்கிறதுனால தான் அது அவ்வளவு நிதானம் வந்துரும். அப்புறம் வந்து வேர்க்கடலை வேகலைன்னா அது ஒரு ஃப்ளேவர், பச்சை ஃப்ளேவர் அது வேற ஆட் ஆயிடும். கரெக்ட். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா இது ஃப்ரை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம். இப்போ கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம ரொம்ப நாளா ஸ்டோர் பண்றதுனால அந்த கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டா அந்த பேன்ல அந்த சூட் பண்ணிட்டா அது ட்ரை ஆயிடும். சோ ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஈரத்தன்மையை கருவேப்பிலையில இருந்து கொஞ்சம் எடுத்துடணும், அந்த அளவுக்கு குக் பண்ணணும். ஆமா, இன்னும் பூண்டு இருக்கு, பூண்டையும் நம்ம வந்து போட்டுட்டு பூண்டும் வறுத்து ரெடி ஆச்சு அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பை போட்டு வைக்கணும். அவ்வளவுதானே. எப்பவுமே ஸ்லோ குக்கிங் வந்து ரொம்ப பெட்டர். அது வந்து அதுல உள்ள நல்ல விஷயங்கள் போகாம இருக்கும். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கம்மியா யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காஞ்ச மிளகா பூண்டு அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறலாம். அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடு குறைஞ்ச பிறகு நம்ம வந்து மிக்ஸி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு பிளேட்ல கூட எடுத்துக்கலாம். ஆற வைக்கிற டைமிங் தான் அப்படிங்கறதுனால எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ பிளேட் ரெடியா இருக்கு மேம், ஆற வச்சிடலாம். ஓகே ஓகே. இல்லை, அந்த மேம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் ஆயில்ல கடாயில இருக்கு, அதை அப்படியே எடுத்துருவோம். ஆமா, ஃபைன். ஏன்னா எல்லாம் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், அதில் விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் மிஸ் ஆயிடும். ஸோ இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் ஜார் ரெடியா இருக்கு, ஜாரை எடுத்து வச்சிடலாம். இப்போ மேம் ஆறிச்சான்னு செக் பண்ணிட்டாங்கன்னா அரைக்கிறது மட்டும்தான். மேம் பாருங்க. ஓகே மேம், ஆறிச்சு, நம்ம அரைச்சிக்கலாம். ஃபைன்.
ஸ்பூன் ஓகேவா மேம் இல்லை? ஸ்பூன் ஓகே தான். பூண்டு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம், ஃபைனலா போடலாம். ஓகே. நான் அந்த பூண்டோட பைட் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல பூண்டுக்கு, அதுக்காக கொஞ்சம் நம்ம வந்து பல்ஸ் பண்ண போகிறோம், ஃபுல்லாக அரைக்க போகிறது. இப்போ வந்து நம்ம ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் ஜார்க்குள்ளே போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சால்ட் போடலாம். ஓகே. சால்ட் அவங்கவுங்க போதும், தேவைன்னா போட்டுக்கலாம். போதும். லைட்டா ஸ்பூன்ல கலந்து விட்டுடலாம். பூண்டு போட்டுக்கலாம். போதுமா மேம்? போதும் மேம். எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். யூஎஸ்க்கு காமிச்சிட்டு எடுத்துடலாம். இந்த பூண்டு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்டிக்கியா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து எடுத்துடலாம். போதும். இப்போ இதை நம்ம கப்பில் போட்டுடலாங்களா மேம்? கண்டிப்பா போட்டுடலாம். சரி, அந்த ஒயிட் கப் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். மேம் இதுக்கு கார்னிஷ் என்னன்னு நம்ம கேட்கவே முடியாது, ஏன்னா அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா? ஓகே. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டாங்க, அவங்க ஏற்ற மாதிரி நல்லெண்ணெயோ நெய்யோ எது வேணால் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு சைட் டிஷ்னா அப்பளம், பப்பட் எது வேணால் வச்சுக்கலாம். ஃபைன். ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு செய்முறையை பார்த்துருவோம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புளிய மரத்து இலையை வந்து அரைச்சி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரை எடுத்து கடாயில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அந்த அளவுக்கு அந்த பவுடரை நல்லா வதக்கி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு உங்கள் காரத்திற்கு ஏற்ப வரமிளகாயை போட்டு அதை வதக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாமரின் லீஃபோட பவுடர் வந்து 1/2 கப் அப்படின்னா முழு கப் வந்து நம்ம இந்த வேர்க்கடலையை எடுத்துக்கணும். ஸோ வேர்க்கடலையை எடுத்துக்கிட்டு அந்த வேர்க்கடலையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். கறி லீவ்ஸோட ஈரத்தன்மை முழுக்க போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஸோ கறி லீவ்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்து வச்சிருந்தோம் தோலோட, அதையும் போட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு அப்படியே இறக்கி ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பூண்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு பல்ஸ் பண்றோம். பல்ஸ் பண்ணி கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஸோ உப்பு போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க பவுடர் வச்சிருக்கோம் இல்லையா வறுத்து, அந்த பவுடரை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதை அரைக்கிறோம். அரைச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா
நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல பூண்டு, அதை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 பல்ஸ் பண்ணீங்கன்னா போதும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபியை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அண்ட் இதில் வந்து மேம் சொன்ன மாதிரி கொஞ்சம் முருங்கைக்கீரை இலையும் அந்த பவுடரையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஜீரகத்தோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து தனியாவோட ஃப்ளேவர், அண்ட் அது கூட அந்த பூண்டு அண்ட் அந்த கீரையோட ஒரு புளிப்பு இருக்குல்ல, அது நல்லாவே இருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை பதிலா நம்ம நிறைய முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம், ஃப்ரை பண்ணி இதே மாதிரி இதே ப்ராசஸ்ல பண்ணிக்கலாம். ஓகே. பட் இப்போதைக்கு வந்து நம்ம அரைச்சி இப்பதான் வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால மற்ற இன்கிரீடியன்ட்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ளேவர்ல ரொம்ப அதிகம் அப்படிங்கறதுனால அந்த ஒரு கிரவுண்ட் நட்டோட ஃப்ளேவர் இப்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் ஆஹா ஆஹா எல்லாம் சேர்ந்து ஊற ஊற பாத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலையோட ஃப்ளேவரும் உங்களுக்கு அதிகமா தெரியும். பட் வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா அல்டிமேட், எம்மி, இப்படி நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோட் இங்க எண்ட் ஆகுது.